கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஜூன் மாதம் 7ஆம் நாள். இன்னைக்கு தேவன் உங்களோட பேசுறதுக்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்காங்க. இன்னைக்கான பரலோக மன்னா தீத்து 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒருவனையும் தூஷியாமலும். ஒருத்தரை பற்றி தவறா பேசுறதுங்கிறது ஒரு பொருளை திருடுவதற்கு சமம். ஏன்னா தங்கம் வெள்ளியை விட அதிக மதிப்புமிக்க ஒருவருடைய நல்ல பெயரையும் புகழையும் அவரிடமிருந்து திருடி விடுது. ஒருவருடைய பணமோ பொருளோ திருட்டு போனா அதை உழைச்சு மீண்டும் சம்பாரிச்சுக்கலாம். ஆனா யாராவது நம்முடைய நல்ல பெயரை கெடுத்துட்டாங்கன்னா அதை மீண்டும் பெறுவது அப்படிங்கிறது மிகவும் கடினமான ஒரு விஷயம். நாம ஒருத்தரை பற்றி ஒரு தவறான செய்தியை பேசிட்டா அதை மீண்டும் திரும்ப பெறவே முடியாது. அதனாலதான் நாம பேசுறதுக்கு முன்னால எப்பவுமே நல்லா யோசிச்சு பேசணும். நாம பேச போகும் வார்த்தைகள் மற்றவங்களுக்கு உதவியாக, அவர்களை உற்சாகப்படுத்தும் விதத்துல இருக்குமா, அல்லது அந்த வார்த்தைகளை பேசாம இருப்பதே நல்லதுதானா அப்படின்னு நாம சிந்தித்து பார்த்து பேசணும். எனவே குழந்தைகளே, நம்முடைய நாக்க நாம எப்பவுமே கவனமா பயன்படுத்தணும். மற்றவங்களை பற்றி தப்பா பேசாம எப்பவுமே நல்ல வார்த்தைகளையே பேச வேணும். அதுவே நம்முடைய தேவனுக்கு பிரியமான காரியம். நாம எல்லாருமே மற்றவர்களுடைய நல்ல பெயரை மதிக்கும் பிள்ளைகளாக வாழணும். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க உங்க பைபிளை எடுத்து எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு ஃபுல்லா நம்முடைய நாக்க எவ்வளவு கவனமா பயன்படுத்தி மற்றவங்களை பற்றி தப்பா பேசாம எப்பவுமே நல்ல வார்த்தைகளையே பேசி தேவனுக்கு பிரியமா வாழ்வது எப்படின்னு மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நாம சந்திப்போம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைகளா இருங்க. பாய் குட்டீஸ்.